ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். காமாட்சி அம்மன் கோயிலில் கொடி ஏறி திருவிழா நடந்துகிட்ருக்கு. திருவிழா நடக்கிற டைமில் உற்சவரை ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. இங்கே தான் உற்சவரை பூஜை பண்ணி ஊர்வலமாக கொண்டு போவாங்க. இப்போ உற்சவர் ஊர்வலம் போனதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் கோயில் உள்ளே வந்து கூட்டம் இல்லாமல் காலியாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் தான் நம்ம இப்போ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கூட்டம் இந்த டைமில் கம்மியாக இருக்கிறதுனால அம்மனை ரொம்ப நேரம் சன்னதியிலே இருந்து நல்லாவே தரிசிக்கலாம். இதுதான் கொடியேறின கொடிமரம். இப்போ நம்ம காமாட்சி அம்மன் கோயில் உள்ளே வந்துட்டோம். கோயில் ஃபுல்லுமே லைட் செட்டிங் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த திருவிழா வந்து நமக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. இன்றைக்கி வெள்ளி ரதம். நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி திருவிழா டைமில் நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயில் நல்லா காலியாக இருக்கும். திருவிழா போதும் நீங்கள் கலந்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நைட் டைமில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நல்லாவே சாமியை தரிசிக்கலாம். கோயிலும் கொஞ்சம் காலியாகவும் இருக்கும். இதுதான் காமாட்சி அம்மன் கோயிலோட தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலோட கோபுரம் எல்லாமே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். லைட் போட்டிருக்கோம், இன்னுமே சூப்பராக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அந்த வீடியோ கிளிப்பும் இதில் ஆட் பண்ணிட்டேன். கோவில் காலியாக இருக்கும். அம்மனை சீக்கிரமே பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போகும்போது அப்படியே உற்சவரை பார்த்துட்டு கிளம்பிடலாம். உற்சவர் வந்து ஊர்வலம் சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலேருந்து வெளியே வந்தோன்னே காமாட்சி அம்மன் கோயில் தெருவு தான் இது. காமாட்சி அம்மன் கிளி வாகனத்தில் ஊர்வலம் போயிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.